வணக்கம் உறவுகளே. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இன்றைக்கி ஆட்டை பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம். நம்மக்கிட்ட ஆடு அதிகமாகலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது கெடா குட்டிங்க, இது கொரா குட்டி. இதை நான் அதிக பராமரிப்பு பண்ணலை. இந்த ஆட்டோட குட்டி தான் இது ரெண்டும். இதில் பால் இருந்ததுனால நான் அது கவுக்கலை, எதுவுமே செய்யலை. அது கூடயே விட்டுட்டேன். அது பால் கொடுத்து 2 குட்டிக்கும் பால் நிறையா இருந்துச்சு, காப்பாற்றிருச்சு. இந்த குட்டி நல்லா அழகான குட்டி, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆட்டுக்கு பொதுவாகவே வருஷத்தில் 2 போகம் தாங்க குட்டி போடும். 5 மாதம் இருக்க ஒரு டைமு. 1 மாதம் ஆணிச்சுன்னா அது ஆடு செனை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து, இது மாதிரியான டானிக்கை, கழிச்சலுக்கு மாத்திரை இதெல்லாம் போடுறது நம்ம பழக்கி வச்சுட்டா தாங்க அது குடிக்கும். முதல்ல இருந்தே எதையாவது ஒன்று அஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா இந்த ஓம வாட்ரு கொஞ்சம் அதாவது 10 மில்லி சின்ன குட்டிக்கு, ஆட்டுக்கு ஒரு 5 ml 10 ml இப்படி போட்டு நம்ம பழக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் அது குடிக்கும். நம்ம பாட்டுக்கு எடுத்ததும் போட்டால் குடிக்காது. நம்ம சின்னதுலேயே சின்ன விஷயங்களை கொடுத்து அதுக்கு பழக்கிருக்கணும். டேஸ்ட்டில் மாறுபட்டுச்சுன்னா அதை குடிக்கவே குடிக்காது. நாக்கை பிடிச்சிக்கிட்டு போடணும், பல்லில் கை விரல் படாமல் இப்போ டானிக்கை மருந்து போடணும். அதேமாரி ஆட்டுக்கு நேற்று மேய்ஞ்ச இடம் ஒரு 10 நாள் வச்சுமே அது ஞாபகத்தில் இருக்குங்க. அந்த இடத்துல போய் மேயும். புதுசாக புல் இருந்தால் தான் அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. புல் மேய்ஞ்சதெல்லாம் அடுத்த நாள் போய் அதில் வாய் வைக்காது. நம்மளை மாதிரி தான் டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடும். குழச்ச புல்லாக இருந்தால் நல்லா சாப்பிடும், புது புல்லாக இருந்தால் சாப்பிடும். அதே மாதிரி மழை நாளில் அந்த புல்லில் மண்ணெலாம் இருக்கும். அது மாதிரி டைமில் நம்ம தவை கட்டி அந்த இதில் மண்ணில் விடாமல் பார்த்துக்கணும், இல்லைனா களியும் ஆடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு இதுக்கு நான் கொஞ்சம் பராமரித்தேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு குட்டி வச்சுக்குவேங்க. பிறந்துச்சுன்னா ஒரு 3 நாள் ஆனிச்சுன்னா மண் சாப்பிட ஆரம்பிச்சிடும். காலையிலுக்கும் மதியானத்துக்கும் இந்த புட்டிக்குள்ளே போட்டு, காலைக்கு நைட்டுக்கும் அந்த புட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி வைப்பேன். அதுக்கப்புறம் அது எப்போ காலைல ஒரு டைம், மதியானம் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் பால் குடிக்க திறந்து விடுவேன் வெளியே. இதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவேன். போய் பால் குடிக்குது பார்த்தீங்களா. அது ஆடு குட்டி, ஒரு குட்டி ஏமாற்றிட்டு இன்னொரு குட்டி குடிக்க பார்த்துரும். இந்த குட்டி பொதுவாகவே 2 அது கூட பிறந்ததுக்கு பால் விடாமல் குடிச்சிடலாங்கிற எண்ணம் உள்ளது இது. இதுவாகவே ஒண்டினாவே குடிச்சிடும். அதனால் 2 குட்டிக்கு நாங்கள் பாலும் போடுறோம், பத்தலை. அதனால் பால் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்குள்ளே போட்டு நம்ம கவுத்துட்டா 2 குட்டி இங்கே உள்ளே படுத்துருக்கோம். 3 டைம் பால் குடிக்க திறந்து விடுவேன் ஒரு நாளைக்கு. பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட ஆடு கம்மியாக இருக்கிறதுனால இது மாதிரி தான் பராமரிப்பேன் நான். குட்டி கூடெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்க. இதான் ஆடு இந்த ஆடே கழிஞ்சிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. இது போவோம் 2 குட்டி போட்டிருக்கு. பால் பத்தல் நாங்கள் போட்டு வளர்க்குறோம். இப்போ இடையில கழிஞ்சிக்கிட்டு சோளம் சாப்பிட்ருச்சு. அப்புறம் டாக்டரை கொண்டாந்து ஊசி போட்டு அப்புறமா பொழைச்சிது. இது பொழைச்சதே பொழப்புன்னு சொல்லலாம். நல்லா ஆடுங்க இது. அதான் ஆட்டில் ஒரு விஷயம் என்னென்னா, அதோட தாய் போவோம் ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அந்த புள்ளையும் அதே மாதிரி தான் ஒரு குட்டி போடும். 2வது போகத்தில் அது எப்படி 2வது குட்டி போடுதோ அது மாதிரி தான் போடும். 2வது போகத்தில் எப்படி அதோட தாய் எப்படியோ அதையே ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன். ஆடை பொறுத்தவரையில் அது அப்படி தான். குட்டி திறந்து விட்டோம்னா தாய்கிட்ட ஓடும். அதுக்கப்புறம் மண்ணை சாப்பிடாமல் பார்த்துக்கணும். பொதுவாக தேள் கடிச்சதுன்னா ஆட்டுக்குட்டி பிழைக்காதுங்க. அதனால் இது மாதிரி ஒரு கீழே ஏதாவது விரித்து போட்டுட்டு பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆடு பராமரிக்கிறதுல. நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோவிலையும் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளே, நண்பர்களே. நன்றி, வணக்கம்.